நம்மளுடைய இரண்டாவது செய்தியும் சட்டசபையில் நடந்த ஒரு விவாதத்தை ஒட்டிய ஒரு செய்தி தான். சட்டசபை விவாதத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எழிலன் அவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும், அப்பொழுதுதான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பணிகளை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். அதற்கு அமைச்சர் ரகுபதி ஒரு நல்ல பதிலையும் அதற்கு அங்கே அளித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால், அதாவது அரசியலமைப்பு சட்டப்படி அவரவர் உரிமையை தான் பாதுகாக்க முடியும், எந்த ஒரு சட்டத்தினுடைய வாயிலாகவும் மூட நம்பிக்கை அல்லது மத நம்பிக்கையை தடுப்பது என்பது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரகுபதி அவர்கள் அதற்கு பதில் கூறியிருக்கிறார். இது ஒரு நல்ல பதிலாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஹிந்துக்களுக்கு இன்று திமுக பயந்திருக்கிறது என்கிறது தான் உண்மை. முன்னாடி யார் வேணாலும் ஹிந்துக்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி ஹிந்துக்களுக்கு எதிராக பேசினால் ஹிந்துக்கள் எதிர்வினை செய்வார்கள் என்பதை தெரிந்து இன்றைக்கி சட்டசபையில் இப்படி பேசியிருக்கிறார். யார் இந்த எழிலன்கக்கூடியும் பார்க்கணும். அவர் தேனாம்பேட்டை பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ நான் நினைக்கிறேன். அவர் யாருன்னா நாகநாதன் சொல்லி முன்னாடி நம்ம தமிழ்நாடு பிளானிங் கமிஷனோட சேர்மனாக இருந்தார். இப்பொழுது கூட ஸ்டாலின் அவரை ஒரு தனியாக ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்புக்காக பார்க்குறதுக்கான ஒரு கமிட்டியில் அவர் மெம்பராக போட்டிருக்கிறார். முதல்ல இது எந்த பவரே முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குள்ள உறவை பற்றி எல்லா மாநிலங்களையும் பற்றி பேசக்கூடியது மத்திய அரசுக்கு தான் இருக்க முடியும். ஒரு மாநில அரசு இது பண்ண முடியாது. இது எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஒரு தாசில்தார் கலெக்டருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கமிஷனுக்குள்ள நோக்கம், அதாவது அரசாங்க பணத்தை திருடுறதுங்கிறது ஒன்று, இந்த அரசாங்க சலத்தை வைத்து இவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னான்னா தேசத்துக்கு எதிராக, தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிராக ரிப்போர்ட்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த கேள்வி கேட்ட எம்எல்ஏக்குள்ள பேக்ரவுண்டே என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தேச துரோக பேக்ரவுண்டில் இருக்கிறாள் இந்த எம்எல்ஏ. ரெண்டாவது, இவருக்குள்ள கேள்வி என்ன அப்படின்னா, மூட நம்பிக்கை எல்லாம் ஒழிப்பதற்கான சட்டம். சரி, இப்போ மூட நம்பிக்கை ஒழிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், முதல் மூட நம்பிக்கை என்ன ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால், கருணாநிதிக்குள்ள சமாதியில் கோவில் கட் அவுட்டு வைக்காத. எதுக்கு கோவில் கட் அவுட் வைக்கிற? அது நல்ல நம்பிக்கையா மூட நம்பிக்கையா? சரி சொல்லு. ஸ்டாலின் பொண்டாட்டி துர்கா நெத்தியில் குங்குமத்தை வச்சுக்கிட்டு கோயிலாக போகக்கூடாது, அந்த மூட நம்பிக்கை மூலம் உன் கட்சியில் ஒழி. அடுத்தது ஒரு மூட நம்பிக்கை இருக்குது, ரம்ஜான் வந்தாச்சுன்னா எல்லா கட்சிக்காரனும் குல்லாவை போட்டு கஞ்சி குடிக்கிறது, அந்த மூட நம்பிக்கையை ஒழிங்க. யார் வேண்டான்னா? இது எல்லாத்தையும் விட்டு என்னடா ஹிந்துக்கள் அளவு குத்தியாச்சுன்னா நம்ம கோயிலுக்கு போனால் மூட நம்பிக்கைன்னா, இதெல்லாம் இன்னும் எந்த நம்பிக்கைடா? சரியாரா, பெரியாரின் கைத்தடி பேசுங்கிறிய, கைத்தடி என்றைக்காவது பேசுமாடா? அது மூட நம்பிக்கையா நல்ல நம்பிக்கையாடா? ஸோ அப்போ இதெல்லாம் ஒழிக்கணும்னு சொன்னாலும் முதல்ல ஈவேராவையும் அண்ணாதுரையும் நாட்டிலேருந்து ஒழிங்கடா, மூட நம்பிக்கை பாதி ஒழிஞ்சு போகும். அப்போது மூட நம்பிக்கை என்று சொன்னால் ஹிந்துக்கள் எதை செய்தாலும் அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய வாதத்தை முன்னெடுப்பதை முதல்ல திமுக முதல்ல நிறுத்திக்கணுங்கக்கூடியது இந்த பதிலிருந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசியாச்சுன்னா, இன்றைக்கி இதை நீங்கள் ஆதரவாக ஒரு விஷயமாக நீங்கள் அரசியலில் முன்னிறுத்தினீங்கன்னா ஒரு ஓட்டு கிடைக்காது என்ற ஒரு பயம் வந்திருக்கிறது என்றால், தமிழகத்தில் ஹிந்து எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் இதுக்கு அர்த்தம். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், உடனே பதில் சொல்கிறாராம், மூட நம்பிக்கைன்னு எல்லாருக்கும் அவரவர்களுக்குள்ள உரிமையை பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் உரிமை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ கான்ஸ்டிடியூஷன் இப்படி ஒரு உரிமை கொடுத்துருக்குன்னு சொல்லும்போது, இந்த உரிமையை பின்பற்றுபவர்களை கேவலப்படுத்தின, ஏன்னா இவர் சட்டத்துறை அமைச்சர் தானே, அப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஆராசாக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி வழக்கு பதிஞ்சிருக்கணும். சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே நீங்கள் இன்றைக்கி வழக்கு பதிஞ்சிருக்கணும். நீங்கள் பட்டையும் நாமத்தையும் பற்றி கேவலமாக பேசுகிற பொன்முடிக்கு மேலே நீங்கள் வழக்கு பதிஞ்சிருக்கணும். இவர் சட்டத்துறை அமைச்சர் தானே. ஹிந்து திருமண மந்திரங்கள் கெட்ட வார்த்தைன்னு சொன்ன ஸ்டாலின் மேலே இன்றைக்கி வழக்கு பதிஞ்சிருக்கணும். அப்போ இதெல்லாம் அந்த சட்டத்துறை அமைச்சருக்கு அப்போ தெரியாமல் போச்சு, இப்போ மட்டும் தெரியுது அப்படின்னு சொன்னால், இது ஏதோ ஹிந்துக்களுக்கு உள்ள பயத்திற்காக திமுக மனது மாறிவிட்டதுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எலெக்ஷன் வர்ற நேரத்தில் ஹிந்துக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சியை தவிர இது ஏதோ ஒரு மாற்றுங்கக்கூடியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது தொடர்ந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ராராசா பேசினோடனே அதுக்கு முட்டு கொடுத்தது சேகர்பாபு. இப்போ பேசும்போது ரகுபதி செட்டியார் இப்போ முட்டு கொடுக்குறாரு. ஏற்கனவே ஆவா வேலூருக்கு முட்டு கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி திமுகவை அழிப்பதற்கு திமுகவுக்கு உள்ளேயே தான் இன்றைக்கி ஆள் இருக்கான்.
இது எதை நல்லா நம்ம என்னன்னா விநாச காலே விபரீத புத்தின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு விநாச காலம். எவன் ஒருத்தன் தெய்வத்தை நிந்தனை செய்தாலும், எவன் ஒருத்தன் இந்து சமுதாயத்தை எதிர்த்து பண்ணணும்னு நினச்சாலும் அவன்லாம் அழிஞ்ச வரலாறு தான் இந்த உலகத்தில் இதுவரை இருந்திருக்கு. இதை திமுகவினர் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான்